அநேகமா உங்களுக்காக தான் இருக்கும். எடுத்து பேசுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது தெரியுமா? அந்த வேணு கிருஷ்ணாவோட பணத்தை கொடுக்கறேன்ட்டு பணத்தோட இங்க வந்துட்டான். அதே நேரம் பார்த்து விஜிலன்ஸ்ல இருந்து ரெய்டு வந்துட்டாங்க. எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக எங்களுக்கும் கிருஷ்ணாக்கும் எந்த சம்பந்தமும் இல்லன்ட்டு. இதுக்கு மேல நான் கிருஷ்ணா கிட்ட பணம் கேட்க முடியாது. அதனால கிருஷ்ணா கொடுக்க வேண்டிய 5 கோடியை எங்களுக்கு நீங்களே கொடுத்துருங்க. சீக்கிரமா அந்த பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துருங்க. இதுக்கு மேல எங்களால சமாளிக்க முடியாது மேடம். எப்படி நீங்க மட்டும்தான் கிரிமினலா யோசிப்பீங்களா? ஏன் நாங்களா யோசிக்க மாட்டோமா? ஆனா பாவங்க நீங்க. என் மாமாவுக்காக நீங்க வெட்டின குழியில இப்ப நீங்களே விழுகிற மாதிரி ஆயிருச்சு. இப்ப அந்த 5 கோடியையும் நீங்க தான் செட்டில் பண்ணி ஆகணும். சித்தப்பா, இன்னைக்கு எங்க ஸ்கூல்ல ஒரு பழமொழி சொல்லி கொடுத்தாங்க. என்ன தெரியுமா? வினை விதைத்தவன் வினை அறுப்பான். அது இவங்களுக்கு கரெக்டா இருக்கும்ல சித்தப்பா? ஏய், யார் இடத்துல வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க? இப்ப நீங்க இந்த மாதிரி சவுண்ட் எல்லாம் விடக்கூடாது. ஜெயிச்சவங்க நாங்க தான். எதுவா இருந்தாலும் பேசணும். தோத்து போன நீங்க சைலண்டா இருக்கணும். இதுக்கப்புறமும் நீங்க எங்க குடும்பத்துல பிரச்சனை பண்ணி எங்க பாட்டியோட சொத்தெல்லாம் எழுதி வாங்கணும்னு நினைக்காதீங்க. நீங்க நினைச்சாலும் அது நடக்காது. எல்லாருக்கும் நல்லது நினைச்சதா நல்லது நடக்கும். கெட்டது நினைச்சா கெட்டது தானே நடக்கும். ஏய் சுண்டக்காணி, நீ எல்லாம் எனக்கு சமமா நின்னு பேசுற அளவுக்கு தைரியம் வந்துருச்சா? பின்ன என்ன பண்றது பாட்டி? நீங்க இவ்ளோ கீழே இறங்கி வந்ததால நான் உங்களுக்கு சமமா பேசுறதுல எந்த தப்பும் இல்லையே. பாத்தீங்களா, ஒரு சின்ன பொண்ணு கூட எவ்வளவு அறிவா இருக்கான்னு. அந்த அறிவுல கொஞ்சம் இருந்திருந்தா கூட நீங்க இப்படி பண்ணிருக்க மாட்டீங்க. இப்ப கூட நீங்க பண்ண தப்பு எல்லாத்தையும் ஆதாரத்தோட நிரூபிச்சு உங்களை நம்பிட்டு இருக்கிற எங்க வீட்டு ஆளுங்களை வச்சு காரி துப்ப வைக்க முடியும். சும்மா தேவையில்லாம என் மேல பழி போடாத. எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அதுதான் உண்மை. ஆமா, எங்க அக்கா சொல்லி ஒன்னும் இது நடக்கல. என்ன ஏதுன்னு தெரியாம பழி போடாதீங்க. ஐயோ, இதெல்லாம் நீங்க சொல்லிதான் நடக்குதுன்னு சித்தப்பா கிட்ட சொன்னதே நான் தான். அது தெரியாம சும்மா சம்பந்தமே இல்லாம ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க. பவி சொன்னப்ப கூட எனக்கு ஒரு டவுட் தான் இருந்துச்சு. ஆனா அதை கன்ஃபார்ம் பண்ணது யார் தெரியுமா? காயத்ரி மேடம், கிருஷ்ணாவோட மச்சான்னு சொல்லி ஒருத்தன் இங்க வந்தான். அந்த 5 கோடியை செட்டில் பண்றதா சொன்னான். அதை நம்பி நாங்களும் கிருஷ்ணா கடன் வாங்கின விஷயம் எல்லாத்தையும் சொல்லிட்டோம். இப்ப அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியல. நாங்களே உங்களை அப்புறம் நேர்ல வந்து பாக்குறோம்.